Next method, traditional approach. There are two approaches of recording transaction. First one, accounting equation approach. Next one, traditional approach. So traditional approach பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி accounting cycle ஒரு recap பார்த்தலாம். Accounting cycle or accounting process start with transactions. So transactionன்றது எதை வச்சு எழுதுறோம் நம்ம source document பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்றது வந்து transaction. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன journalizing. Next one posting and balancing அதாவது ledger. அதுக்கப்புறம் preparing trial balance, preparing trading account and preparing profit and loss account, then preparing balance sheet. So preparing the trading account, profit and loss account, balance sheet வந்து நம்ம final account சொல்றோம். அதுக்கப்புறமா ஓப்பனிங் என்ட்ரி, தென் ஓப்பனிங் என்ட்ரியை பேஸ் பண்ணி ஸோ அந்த ப்ராசஸ் வந்து திரும்ப நடக்கிறதுனால நம்ம இதை என்னன்னு சொல்றோம் அக்கௌண்டிங் சைக்கிள். ஸோ நமக்கு பிஸ்னஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேரிங் த டிரான்சாக்ஷன். இப்போ டிரான்சாக்ஷன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ். ஓகே, ஸோ லிசன் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். Transactions are recorded in the books of account with the help of source documents. Source documents நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா? Next step, there are two aspects involved in every business transaction. So ஒவ்வொரு business transactionலயும் நமக்கு வந்து two aspects இருக்கும். டூ ஆஸ்பெக்ட்ஸ் இருந்ததுனால அது நம்ம வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டமா ஃபாலோ பண்றோம். ஓகேவா? இப்போ இந்த டூ ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம என்ன நேம் அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் இஸ் டெபிட் ஆஸ்பெக்ட், அனதர் ஒன் கிரெடிட் ஆஸ்பெக்ட். ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லயும் ஒரு டெபிட் அண்ட் ஒரு கிரெடிட் வந்து இருக்கும். எவ்ரி டெபிட் ஹாஸ் அ கரஸ்பாண்டிங் அண்ட் ஈக்குவல் கிரெடிட் and every credit has a corresponding equal debit. ஒவ்வொரு டெபிட்டுக்கும் ஈக்குவலா ஒரு கிரெடிட் இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு கிரெடிட்டுக்கும் ஈக்குவலா டெபிட் இருக்கும். நெக்ஸ்ட், இந்த டிரான்சாக்ஷன்ல இருக்கிற அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம கிளாசிஃபை பண்ணிப்போம், வெதர் இட் இஸ் எ பர்சனல், ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸ். ஸோ ட்ரெடிஷ்னல் அப்ரோச் மெத்தட்ல நம்ம அக்கௌண்ட்ஸை வந்து டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்றதுக்காக டூ டைப்ஸா டிவைட் பண்ணிக்கிறோம். தட் இஸ் பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் இம்பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்ஸ் டிவைடட் இன்டு த்ரீ டைப்ஸ்: நேச்சுரல் அக்கௌண்ட், artificial personal account and representative personal account. Then impersonal account divided into two types: real account and nominal account. Again, real account divided into tangible assets account and intangible assets account. First one, personal account. Accounts relating to person is known as personal account. First type, natural persons account. Natural person account means human beings. நம்ம human beings இருக்கிறோம் இல்லையா, இவங்களதான் என்னன்னு சொல்றோம் natural personal account. அதாவது நேம் ஆஃப் அ பர்சன், மீனா அக்கௌண்ட், வசந்த் அக்கௌண்ட் இப்படின்னு ஒரு பர்சனை மீன் பண்ணி நம்ம எழுதுறப்ப இந்த அக்கௌண்ட்டை நம்ம என்னன்னு சொல்றோம் நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட். இது எந்த ஹெட்டிங்ல வருது? பர்சனல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன், பர்சனல் அக்கௌண்ட்ல அனதர் டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் பர்சன் அக்கௌண்ட். Artificial person refers to the person other than human beings recognized by law as persons. Okay, other than human beings. Human beings இல்லாம இருக்கிறத வந்து நம்ம artificial person சொல்றோம். எப்ப லா வந்து நமக்கு ரெகக்னைஸ் பண்ணிருக்கணும், இவங்க வந்து பர்சனா ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேம் ஆஃப் அ கம்பெனி, ஒரு கம்பெனியோட பேரு, அப்படி இல்லைன்னா ஆர் அன் இன்ஸ்டிடியூஷன், ஒரு இன்ஸ்டிடியூஷனோட நேமை வந்து கவர்மெண்ட் வந்து ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க, ஆஸ் பர் லா ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை வந்து என்னன்னு எடுத்துக்கிறோம் ஆர்டிபிஷியல் பர்சன் அக்கௌண்ட். எக்ஸாம்பிள் எஸ்பிஐ, ஐஓபி, இந்தியன் பேங்க், ராமன் கோ, வசந்தன் கோ, ஸ்கூல் நேம், இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம் ஆர்டிபிஷியல் பர்சன் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன், ரெப்ரசன்டேட்டிவ் person account. The accounts which represent persons, natural or artificial, or a group of person. இவங்கள பாயிண்ட் அவுட் பண்றதா என்னன்னு சொல்றோம் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன்ஸ் அக்கௌண்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். அவுட்ஸ்டாண்டிங்னா நாட் எட் டு பி பெய்டு, இன்ன வரைக்கும் நம்ம பணத்தை கொடுக்கல. ப்ரீபெய்டுன்றது
ஃபியூச்சர்ல வரப்போற செலவுக்காக இப்பவே நம்ம வந்து அட்வான்ஸா பே பண்றதா என்ன சொல்றோம் ப்ரீபெய்டு. பெய்டு அட்வான்ஸ், அவுட்ஸ்டாண்டிங்ன்றது எட் நாட் பெய்டு. ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு வந்து மேக்சிமம் கேட்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பர்சனை பின் பாயிண்ட் பண்றதால இது என்னன்னு சொல்றோம் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன் அக்கௌண்ட். ஸோ கிளாசிபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ல first type personal account. Personal account divided into 3 types: natural persons account, artificial persons account, and representative persons account. Next one, impersonal account. All accounts which do not affect persons is called as impersonal accounts. So impersonal account classified into 2 types. First one, real account. Next one, nominal account. Real account deals with all the properties. The real account is divided into 2 types: tangible assets and intangible assets. Tangible assets அப்படின்னா it's been nothing, it have physical existence, it can be seen and touched. நம்மளால தொட்டோ இல்ல பார்த்தோ நம்மளால உணர முடியும் அப்படின்னா அது வந்து என்னன்னு சொல்றோம் tangible assets. Plant, land, machinery, building, furniture, stock, cash, இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம் tangible assets. Another one, intangible assets. Intangible assets அப்படின்னா do not have physical existence, cannot be seen and touched. நம்மளால தொட்டோ இல்ல பார்த்தோ தெரிஞ்சுக்க முடியாத அசெட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் intangible assets. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா goodwill, patent and copyrights. First one, goodwill. Goodwillனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெப்புடேஷன் ஆஃப் அ ஃபர்ம். ஒரு கம்பெனிக்கு இருக்கிற ஒரு நல்ல பேர் தான் என்னன்னு சொல்றோம் குட்வில். அப்ப அந்த நல்ல பேருன்றது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அதனால இது என்னது இன்டான்ஜிபிள் அசெட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பேட்டன்ட். பேட்டன்ட் ரைட் எதுக்காக வாங்குறோம் அப்படின்னா ஃபார் இன்வென்ஷன் அண்ட் டிசைன். நியூவா ஏதாவது நமக்கு நியூ டிசைன் இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம இன்வென்ஷன் பண்ணும்போது அதுக்காக வாங்குறதா என்னது பேட்டன்ட் ரைட். இதுல வந்து அமெரிக்காக்காரங்க வந்து மேக்சிமம் ப்ராடக்ட்ஸுக்கு பேட்டன்ட் ரைட் வாங்கி வச்சிருக்காங்க. இந்த பேட்டன்ட் ரைட்ல 2 டைப்ஸ் இருக்குது: யூட்டிலிட்டி பேட்டன்ட் ரைட் அண்ட் டிசைன் பேட்டன்ட் ரைட். யூட்டிலிட்டி பேட்டன்ட் ரைட்ல வந்து மெஷினரிஸ் இல்ல நியூ ப்ராசஸ் எதையாவது கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு பேட்டன்ட் ரைட் வாங்கிப்பாங்க. அது வந்து 20 இயர்ஸ் வரைக்கும் அந்த ரைட்ஸ் வாங்கிப்பாங்க. இதே நியூ டிசைன் இல்லைன்னா லோகோ இந்த மாதிரி எதையாவது நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றப்ப அதுக்கு வந்து 14 இயர்ஸ் நமக்கு பேட்டன்ட் ரைட் வந்து கொடுப்பாங்க. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா காப்பி ரைட். இது எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் இட்ஸ் அ ப்ரொடக்ஷன் கிவன் ஃபார் ஆர்ட் அண்ட் ரைட்டிங்ஸ். நம்ம ஏதாவது புக் எழுதுறோம் இல்லைன்னா சினிமாக்கு கதை எழுதுறோம், மியூசிக்கு, போட்டோஸ் ஏதாவது எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னா அதுக்காக நம்ம வாங்கி வைக்கிற ரைட்ஸோட பேர் தான் என்னது காப்பி ரைட். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரேட்மார்க். ட்ரேட்மார்க். இந்த ட்ரேட்மார்க்ன்றது என்னன்னா கம்பெனியோட நேம், ஸ்லோகன், சிம்பிள்ஸ் இதுக்கெல்லாம் வேற யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. நான் இது எங்களோட கம்பெனியோட சிம்பிள், ஸ்லோகன் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம வாங்குறது என்னது ட்ரேட்மார்க். ஸோ இது எதுவுமே நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது. பட் சப்போஸ் யாராவது நம்ம கம்பெனி நேமையோ இல்ல ஸ்லோகனையோ டிசைனையோ யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்காக நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும். அதனால இது எல்லாமே என்னது இன்டான்ஜிபிள் அசெட்ஸ், கண்ணுக்கு தெரியாத சொத்துக்கள். ஃபர்ஸ்ட் ஒன் குட்வில், நெக்ஸ்ட் ஒன் பேட்டன்ட், next copyright, last one trademark. Next one nominal account. The accounts relating to expenses, losses, revenues and gains are called nominal accounts. Example: salaries paid, wages paid, interest received. So salaries paid, wages paid என்றது வந்து expenses, interest received என்றப்ப money comes in, அதனால இது வந்து income. So nominal accountல நம்ம எதெல்லாம் என்டர் பண்றோம் அப்படின்னா expenses, losses, revenues and gains. இந்த நாமினல் அக்கௌண்ட் வந்து ஒரு டெம்பரரி அக்கௌண்ட். இது வந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு. அது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்ஸா இருந்துச்சுன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இல்ல இன்கம் ஆயிருந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் ரூல்ஸ். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா கிளாசிஃபைடு அக்கௌண்ட்ஸ், தே ஹவ் 2 ரூல்ஸ். One related to debit and another one related to credit for recording transaction. So the golden rules of
அக்கௌண்டிங் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். இந்த கோல்டன் ரூல்ஸ் தான் நம்ம அக்கௌண்ட்ஸோட பேஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சு நல்லா தரவா கத்துக்கிட்டீங்கன்னா தான் நீங்க அக்கௌண்ட்ஸ்ல ஒரு மாஸ்டர் ஆக முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம கேர்ஃபுல்லா இதுல இருந்து நீங்க பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், accounts are divided into 3 types. பார்த்தோன்னே personal account, real account and nominal account. ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்குமே ரூல்ஸ் என்ன? டெபிட் அண்ட் கிரெடிட். 2 aspects இருக்குது இல்லையா? டெபிட் ஆஸ்பெக்ட், கிரெடிட் ஆஸ்பெக்ட். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டுக்கும் 1 டெபிட் ஆஸ்பெக்ட், கிரெடிட் ஆஸ்பெக்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் எல்லாமே ஒரு டெபிட் இருந்ததுன்னா ஈக்குவலா ஒரு கிரெடிட்டும் இருக்கும். இப்போ பர்சனல் அக்கௌண்டோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்சனல் அக்கௌண்ட்ன்றது எதை மென்ஷன் பண்றோம்? ஒரு ஹியூமன், நேச்சுரல் ஹியூமன் பீயிங் ஆர் ஆர்டிபிஷியல் ஹியூமன் பீயிங் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன் இல்லையா? அப்ப அதோட ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெபிட் த ரிசீவர், டெபிட் த ரிசீவர் அண்ட் கிரெடிட் த கிவர். இது அப்படிதான் ரீட் பண்ணணும். டெபிட் த ரிசீவர் அண்ட் கிரெடிட் த கிவர். யார் பணம் நம்ம கிட்ட இருந்து வாங்குறாங்களோ அவங்கள டெபிட் பண்ணிடணும். யார் நமக்கு கொடுக்கறாங்களோ அவங்கள வந்து கிரெடிட் பண்ணிடுறோம். ஓகே, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். நெக்ஸ்ட் ஒன், ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்டோட ரூல், டெபிட் வாட் கம்ஸ் இன். எதெல்லாம் நம்ம வந்து பிசினஸ்க்குள்ள நம்ம அசெட்டா கொண்டு வரோமோ அது எல்லாத்தையும் டெபிட் பண்ணிடுறோம். தென் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். எந்தெந்த அசெட்லாம் வெளியே போகுதோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும்? கிரெடிட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நாமினல் அக்கௌண்ட். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். எல்லா எக்ஸ்பென்சஸையும் லாசஸையும் டெபிட் என்டர் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இன்கம்ஸையும் கெயின்ஸையும் கிரெடிட்ல போட்டுக்கணும். ஸோ இந்த ரூல்ஸ் வந்து நீங்க நல்லா தரவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களால அக்கௌண்ட்ஸ்ல ஒரு மாஸ்டர் ஆக முடியும். ஓகே, so classify the following into personal, real and nominal accounts. The following items la edala personal account, real account and nominal account நம்ம identify பண்ண போறோம். Okay, first one, capital. So capital meaning the amount contributed by the owner. So owner கொடுக்கறாரு அப்படின்றப்ப இது வந்து யாரு? ப்ரொப்ரைட்டரோட மணி. நம்ம வந்து ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு பர்சனை வந்து மென்ஷன் பண்றோம் இல்லையா? அதனால கேபிட்டல் வந்து பர்சனல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன், பில்டிங். பில்டிங்ன்றது என்னது? அசெட். ஸோ அசெட் வந்து எந்த அக்கௌண்ட்ல வரும்? ரியல் அக்கௌண்ட். ஸோ ரியல் அக்கௌண்ட் அப்படின்றதுனால பில்டிங் ரியல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன், கேரேஜ் இன்வர்ஸ். Carriage inward meaning the amount paid for transporting the goods purchased to the godown or business premises. அப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வாங்குற பொருளை கொண்டு போய் நம்ம குடவுனுக்கோ இல்ல நம்ம ஃபேக்டரிக்கோ கொண்டு வரதுக்காக ஆகுற அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் பேர் என்னதான்? கேரேஜ் இன்வர்ஸ். இது வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸ். அதனால இது என்ன அக்கௌண்ட்ல வரும்? நாமினல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன், கேஷ். கேஷ்ன்றது நம்மளோட அசெட். ஸோ அசெட் வந்து என்ன வரும்? ரியல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன், கமிஷன் ரிசீவ்டு. ரிசீவ்டுன்றப்ப மணி கம்ஸ் இன். கமிஷன்றது வந்து எக்ஸ்பென்ஸாவும் இருக்கலாம் இல்லைன்னா இன்கமாவும் இருக்கலாம். எக்ஸ்பென்ஸ்னா கமிஷன் பெய்டுன்னு கொடுப்பாங்க, இன்கம் அப்படின்னா கமிஷன் ரிசீவ்டுன்னு இருக்கும். ஸோ இது வந்து நாமினல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன், பேங்க். பேங்க் வந்து பர்சனல் அக்கௌண்ட். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதனால இது வந்து பேங்க் அக்கௌண்ட். பேங்க் வந்து பர்சனல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன், பர்ச்சேசஸ். இந்த பர்ச்சேசஸ் வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம். நெக்ஸ்ட், சந்துரு. சந்துருன்றது ஒரு பர்சன், நேச்சுரல் பர்சனை சொல்றதுனால இது என்ன அக்கௌண்ட்? பர்சனல் அக்கௌண்ட். அடுத்தது, அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ். அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்ன்றப்ப அந்த வேஜஸ் வந்து ஒரு பர்டிகுலர் லேபருக்கு கொடுக்கணும் அப்படின்னு இட் நாட் பெய்டு. ஸோ ஒரு பர்டிகுலர் லேபருக்கு கொடுக்கணும் நம்ம பின் பாயிண்ட் பண்றதுனால இது என்ன அக்கௌண்ட்? ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஸோ நம்ம எழுதும் போது பர்சனல் அக்கௌண்ட் மட்டும் எழுதினா போதும், பர்சனல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன், பர்ச்சேசஸ். பர்ச்சேசஸ் நம்ம ரியல் அக்கௌண்டாவும் ட்ரீட் பண்ணலாம், நாமினல் அக்கௌண்டாவும் ட்ரீட் பண்ணிக்கலாம்.
எப்ப இது நாமினல் அக்கௌண்டா இருக்கும்னா காமனா பர்ச்சேசஸ்னு மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா இது வந்து நாமினல் அக்கௌண்ட், ஏன்னா இது ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸா இருக்கலாம். ஆனா இதே பர்ச்சேசஸ் வந்து ஒரு குட்ஸை பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து ரியல் அக்கௌண்டா சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ பர்ச்சேசஸ் சேல்ஸ்னு உங்களுக்கு கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நாமினல் அக்கௌண்ட்னு எடுத்துக்கிறீங்க. இதுவே பர்ச்சேஸ்டு குட்ஸ் அந்த குட்ஸா இருந்தது இல்ல குட்ஸை வந்து நம்ம சேல்ஸ் பண்றோம்னு பர்டிகுலரா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து ரியல் அக்கௌண்டா வரும். ஸோ இதுல பர்ச்சேசஸ்னு கொடுத்துருக்கிறோம், நம்ம இது என்ன எடுத்துக்கிறோம், நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம கிளாசிபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அக்கௌண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு 3 டைப்ஸ்: பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட். அப்போ நமக்கு கொடுக்குற டிரான்சாக்ஷனை அதில் வந்து 2 அக்கௌண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 அக்கௌண்ட்ஸ்லையும் எது என்ன அக்கௌண்ட் அப்படின்றத கிளியரா ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சாதான் நம்மள வந்து அக்கௌண்ட்ஸ் ப்ராப்பரா போட முடியும். ஸோ the classification of personal, real and nominal accounts வந்து நீங்க நல்லா தரவா இருக்கும். And another one important, capital எப்படி நம்ம personal account ட்ரீட் பண்றோமோ அதே மாதிரி drawings-உம் personal account. Capital and drawings both are treated as personal account. Okay. Next topic, journal entries. Journal, the word journal derived from the French word jour. Jour meaning day. Jour means day. So journal means daily. Transactions are recorded daily in the journal as and when the transactions take place. எப்பெல்லாம் transaction நடக்குதோ immediate நம்ம bookல enter பண்றதா என்னன்னு சொல்றோம், journal. So book of இந்த journal வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா book of original entry or prime entry. The business transactions are recorded in chronological order. ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸுமே அந்த ஆர்டர் வைஸ் தான் நம்ம எழுதிட்டு இருக்கோம். இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எதை பேஸ் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ். இந்த டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் ஆன் த பேஸ்ட் ஆன் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ். இந்த டிரான்சாக்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் டைம் எது எழுதுறோம் அப்படின்னா ஜேர்னல்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் என்டர் பண்றோம். The recording of business transaction in the journal is known as journal entry. So transaction வந்து source document பேஸ் பண்ணி எழுதுறோம். அந்த transaction first time நம்ம எதுல எழுதுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா journal entry. அந்த record of business transaction in the journal is known as journal entry. The process is called journalizing. Journalizing is the beginning of the accounting process. Format of journal. Journal format என்னன்னு பாத்தீங்கன்னா date, particulars, LF ledger folio number. Folio numberனா page number, ledger folio number, debit, credit. So இந்த format of details நம்ம sum prepare பண்றப்ப பார்க்கலாம். Next topic, different types of journal entries. இப்போ journal entriesல வந்து மொத்தம் 7 types இருக்குது. First one, single entry. Single entry is nothing but it is an entry which only 2 accounts are involved. One account is debited, another account is credited. இதுதான் என்ன சொல்றோம், single entry. Next one, compound entry. Compound entry, more than 2 accounts are involved. Either more than one account is debited or more than one account is credited or both. Next one, opening entry. Opening entry meaning the balances of assets and liabilities at the end of the previous accounting year are brought forward to the current accounting year. போன வருஷத்து பேலன்ஸ் வந்து இந்த வருஷத்துக்கு நம்ம மீதி என்ன இருக்குதோ அந்த அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம கொண்டு வர்றப்ப அதை வந்து என்னன்னு சொல்றோம், ஓப்பனிங் என்ட்ரின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த ஓப்பனிங் என்ட்ரி பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு வந்து சாப்டர் 6ல தான் வரும். நெக்ஸ்ட் ஒன், க்ளோசிங் என்ட்ரி. At the end of the accounting period, நம்ம accounting period வந்து பொதுவா என்னன்னு சொல்றோம் அப்படின்னா April 1st to March 31st தான் accounting year. Okay. So at the end of the accounting period, the nominal accounts are closed and transferred to trading account or profit and loss account. So the expensesல வந்து 2 types இருக்கும். Direct expenses and direct revenues and indirect expenses and indirect revenues. இதுல direct expense and direct revenue வந்து நம்ம வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம்.
நெக்ஸ்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்டைரக்ட் ரெவன்யூஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஒன் ரெக்டிஃபையிங் என்ட்ரி. ரெக்டிஃபையிங்னா கரெக்ஷன் பண்றது. நம்ம ஏதாவது தப்பு பண்ணிருந்தா ஏதாவது எரர் இருந்ததுன்னா அதை கரெக்ஷன் பண்றதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ற என்ட்ரி தான் என்னது ரெக்டிஃபையிங் என்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் அட்ஜஸ்டிங் என்ட்ரி. இந்த என்ட்ரி எதுக்காக ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா மேட் ஃபார் த டிரான்சாக்ஷன்ஸ் விச் ரிமைன் அன்ரெக்கார்டட். நம்ம எதையாவது ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டோம் அப்படி இல்லைன்னா ரெக்யர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் க்ளோசிங் த அக்கௌண்ட்ஸ் ஃபார் த அக்கௌண்டிங் அக்கௌண்ட்ஸ் இப்போதைக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை பத்தின டீடைல்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ற என்ட்ரி தான் என்னது அட்ஜஸ்டிங் என்ட்ரி. தென் லாஸ்ட் ஒன் டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி. இந்த என்ட்ரி எதுக்காக ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விச் அமௌண்ட் இஸ் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் அக்கௌண்ட் டு அனதர் அக்கௌண்ட். எந்தெந்த அமௌண்ட் எல்லாம் ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோமோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ற என்ட்ரி தான் என்னது டிரான்ஸ்ஃபரிங் என்ட்ரி. பட் நம்ம இப்ப பார்க்க போறது என்ன மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி அண்ட் காம்பவுண்ட் என்ட்ரி. இந்த எக்ஸாம்பிள் மூலமா ஜேர்னல் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பெய்டு அன்பு ₹10,000 பை செக். இதுதான் டிரான்சாக்ஷன். So journal first step என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா analyze the transaction and identify the accounts. Okay, ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லயும் நமக்கு எத்தனை ஆஸ்பெக்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஆஸ்பெக்ட் இருக்கும். Okay, ஒரு டெபிட் and another one கிரெடிட். ஃபர்ஸ்ட் இந்த டிரான்சாக்ஷன் அனலைஸ் பண்றப்ப பெய்டு அன்பு ₹10,000 பை செக். அன்புக்கு ₹10,000 நம்ம செக் மூலமா கொடுத்துருக்கோம். ஓகே, அப்ப இதுல வந்து இதுதான் இந்த டிரான்சாக்ஷனோட மீனிங். இதுல 2 அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குது. ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பு, அனதர் ஒன் இந்த ₹10,000 நம்ம எப்படி பே பண்றோம், செக்கா பே பண்றோம் இல்லையா. இப்ப இந்த செக்ன்றது எதை டெனோட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க். சோ இதுல 2 அக்கௌண்ட் இருக்குது. இந்த 2 அக்கௌண்டையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் என்ன அன்பு. அன்பு அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட். நேம் மென்ஷன் பண்றோம் ஹியூமன் பீயிங். So இது என்ன அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன் பேங்க். பேங்க்கும் என்ன அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட். இப்ப நம்ம ரூல்ஸ் பார்க்கலாம். பர்சனல் அக்கௌண்டோட ரூல்ஸ் என்ன, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஓகே, சோ டெபிட் கிரெடிட் ரஃபர் காலம் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். டெபிட் சைட், இது வந்து கிரெடிட். ஓகேவா, அப்ப இதுல 2 அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஒன் இஸ் அன்பு, அனதர் ஒன் பேங்க். நம்ம இது ரெண்டுமே பர்சனல் அக்கௌண்ட் தான். சோ பர்சனல் அக்கௌண்டோட ரூல் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இப்ப நம்ம அன்புக்கு பேங்க் மூலமா 10,000 கொடுக்கறோம். சோ அன்பு வந்து ரிசீவர் ஆர் கிவர், அன்பு வந்து ரிசீவர். சோ அவர் வந்து யார்கிட்ட இருந்து பணத்தை வாங்குறாரு, பேங்க் கிட்ட இருந்து. அப்ப பேங்க் வந்து என்ன கிவர், பேங்க் வந்து கிவர். So as per personal account rules, debit the receiver. receiver name என்ன அன்பு. அன்பு வந்து டெபிட் பண்ணிடுறோம். giver யாருன்னா பேங்க். So அன்பு அக்கௌண்ட் டெபிட்டட் and பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டட். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் அனலைஸ் பண்றோம். என்ன அதுல அனலைஸ் பண்ணதுல என்ன தெரிஞ்சது அப்படின்னா அன்புக்கு நம்ம ₹10,000 செக்கா கொடுக்கறோம். ஓகே, இந்த டிரான்சாக்ஷன்ல 2 அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ் ஆகி இருக்குது. ஒன்னு வந்து அன்பு, அனதர் ஒன் செக். செக்ன்றப்ப அது எதை பண்ணுது, பேங்க் மூலமா கொடுக்கறோம். சோ பேங்க். இப்போ நம்ம கிளாசிபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் 3 டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா, பர்சனல், ரியல் அண்ட் நாமினல். அதுல அன்புன்றது நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட், அதனால பர்சனல் அக்கௌண்ட் மென்ஷன் பண்ணிட்டோம். பேங்க் வந்து ஆர்டிபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட், அதனால இதுவும் பர்சனல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் நம்ம ரூல்ஸ அப்ளை பண்ண போறோம். கோல்டன் அக்கௌண்ட்ஸோட ரூல்ஸ் என்ன, பர்சனல் அக்கௌண்ட் டெபிட் த ரிசீவர் அண்ட் கிரெடிட் த கிவர். சோ இப்போ இதுல யார் ரிசீவர் அப்படின்னு பார்த்தா அன்பு தான் நம்ம கிட்ட இருந்து 10,000 ரூபாய் வாங்குறாரு இல்லையா, அதனால அன்பு வந்து ரிசீவர். சோ டெபிட் த ரிசீவர்ல அன்பு அக்கௌண்ட்னு நம்ம என்டர் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் யார் கொடுக்கறாங்க, பேங்க். பேங்க் வந்து இப்ப பர்சனல் அக்கௌண்ட்ன்றனால எந்த பொசிஷன்ல இருக்குது, கிவர். அதனால பேங்க் வந்து கிரெடிட், பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். சோ ஜேர்னலோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் analyze the transaction. Then number 2, classify the accounts. எதெல்லாம் பர்சனல் அக்கௌண்டா, ரியல் அக்கௌண்டா, நாமினல் அக்கௌண்டான்றத நம்ம கிளாசிஃபை பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா ரூல்ஸை வந்து அப்ளை பண்றோம். எது டெபிட், எது கிரெடிட் அப்படின்றது.
நெக்ஸ்ட் அதுல எந்த அக்கௌண்ட் டெபிட்ல வரும், எந்த அக்கௌண்ட் கிரெடிட்ல வந்துட்டுன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஃபார்மேட்ல இது எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். ஜர்னல் என்ட்ரிஸ், ஜர்னல் என்ட்ரி ஃபார்மேட், டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட், ருபீஸ். ஸோ ஜேர்னல் என்ட்ரியில் டாப் காலம்ல நம்ம இப்போ வந்து 2019 March 1 அப்படின்னு எடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் மென்ஷன் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட் லைன், அதுக்கு கீழே மந்த்து, நெக்ஸ்ட் காலம் வந்து டேட் வந்து என்டர் பண்ணிப்போம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த நேம் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ் டெபிட்டர் கிரெடிட்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா. டெபிட்டர்ல என்ன எழுதியிருக்கிறோம், அன்பு அக்கௌண்ட், கிரெடிட்ல வந்து பேங்க் அக்கௌண்ட் என்டர் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம இப்போ ஜேர்னல்ல என்டர் பண்ணணும். ஸோ பர்டிகுலர்ஸ் காலம்ல வெரி க்ளோஸ் டு த லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த க்ளோஸ் மார்ஜினை டச் பண்ணி நீங்க எழுதுறீங்க அன்பு அக்கௌண்ட், அன்பு அக்கௌண்ட். நெக்ஸ்ட் டெட்டார், இந்த அப்ரிவேஷன் வந்து அந்த எண்ட் ஆஃப் த லைன்ல நம்ம வந்து என்டர் பண்ணிக்கணும். அன்பு அக்கௌண்ட் டெட்டார். அமௌண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 ருபீஸ். கிரெடிட் காலம் டேஷ். நெக்ஸ்ட் கிரெடிட் அக்கௌண்ட் என்டர் பண்ண போறோம். கிரெடிட் வந்து என்ன அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க, பேங்க் அக்கௌண்ட். இப்போ செகண்ட் லைன்ல கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஒரு இது 1 ஃபிங்கர் ஸ்பேஸ் விட்டுட்டு 2 லெட்டர்ஸ் அப்புறமா 2ன்னு ஸ்டார்ட் பண்றோம். பேங்க் அக்கௌண்ட். தென் சேம் லைன் கிரெடிட் காலம் என்டர் த அமௌண்ட் 10,000. ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல மார்ஜின் டச் பண்ணி இந்த கார்னர்ல அன்பு அக்கௌண்ட் போட்டு அப்ரிவேஷன் வந்து நம்ம டெட்டார் டிஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சேம் லைன்ல 10,000 என்டர் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் கொஞ்சம் ஃபியூ ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா 2ன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணி அந்த கிரெடிட் லைன்ல இருக்கிற அக்கௌண்டோட நேம் எழுதிடுறோம். பேங்க் அக்கௌண்ட் ருபீஸ் 10,000. தென் நெக்ஸ்ட் லைன் ரைட் த நரேஷன் வித்தின் பிராக்கெட். ஓகே, ஸோ இந்த நரேஷன்றது எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த டிரான்சாக்ஷன். அந்த டிரான்சாக்ஷன்ல என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்கன்றது எழுத போறோம். டிரான்சாக்ஷன் ஸ்டார்டிங் வித் ஃபார் ஆர் பீயிங். பீயிங் நமக்கு டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, பெய்டு அன்பு ருபீஸ் 10,000 பை செக். ஸோ த அமௌண்ட் பெய்டு டு அன்பு பை செக் அப்படின்னு நீங்க எழுதிக்கலாம். இல்ல உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங் அந்த என்ன எழுதணும்னு தோணல அப்படின்னா டிரான்சாக்ஷன் அப்படியே எழுதிருங்க. ஓகே, being amount paid அன்பு by check. டிரான்சாக்ஷனை இமீடியட்டா க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணி முடிச்சோன்னா பர்டிகுலர்ஸ் காலம்ல ஒரு க்ளோஸ் லைன், பர்டிகுலர்ஸ் காலம் மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். இமீடியட்டா ஒரு லைன் டிரா பண்ணிடுறோம். ஓகே, so journal procedure. First step, analyze the transaction and identify the accounts. 2 accounts identify பண்ணிருக்கோம். அதுக்கப்புறமா ரூல் அப்ளை பண்ணணும். ரூல் அப்ளை பண்றப்ப அந்த என்ன அக்கௌண்டோ அந்த அக்கௌண்டோட ரூல் அப்ளை பண்றோம். இந்த டிரான்சாக்ஷன்ல ரெண்டுமே பர்சனல் அக்கௌண்ட். ஸோ பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அன்புக்கு வந்து நம்ம பே பண்றதுனால அன்பு வந்து ரிசீவர், பேங்க் வந்து கிவர். ஸோ நம்ம ரஃப் பேஜ்னு ஒரு பேஜ் எடுத்துக்கலாம். அதில் டெபிட் கிரெடிட் போட்டு அன்பு வந்து ரிசீவர் அப்படின்றதுனால டெபிட் காலம்ல என்டர் பண்ணிட்டோம், பேங்க் கிவர்ன்றதுனால கிரெடிட். நெக்ஸ்ட் ஸ்டெப், ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்றப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் இயர் எழுதணும், நெக்ஸ்ட் லைன் மந்த், அதுக்கப்புறமா டேட். மார்ஜினா டச் பண்ணிட்டு அந்த மார்ஜின் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டெபிட் காலம்ல இருக்கிற அக்கௌண்ட்டை வந்து நம்ம என்டர் பண்ண டெபிட்டட் அக்கௌண்ட்டை என்டர் பண்றோம். அன்பு அக்கௌண்ட் டேட்டா 10,000. தென் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு 2ன்னு ஸ்டார்ட் பண்ணி கிரெடிட்ல அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் போட்டு 10,000 என்டர் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் நரேஷன் எழுதணும். நரேஷன் வந்து பீயிங் இல்லைன்னா ஃபார்னு ஸ்டார்ட் பண்ணணும். வித்தின் பிராக்கெட்டுக்குள்ள நம்ம வந்து அந்த டிரான்சாக்ஷனோட எக்ஸ்பிளனேஷனை எழுதிட்டு இந்த ஜேர்னலுக்கும் அடுத்த ஜேர்னலும் டிஃபர் பண்ணி காமிக்கணும் அப்படின்றதுக்காக பர்டிகுலர்ஸ் காலம்ல மட்டும் ஒரு லைன் நம்ம போட்டுறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். March 3 ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ் ருபீஸ் 5,000. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அனலைஸ் த டிரான்சாக்ஷன் அண்ட் ஐடென்டிஃபை த அக்கௌண்ட்ஸ். ஸோ டிரான்சாக்ஷன் மூலமா நமக்கு என்ன தெரியுது, 5,000 ருபீஸ் பே பண்ணி நம்ம என்ன வாங்குறோம், ஃபர்னிச்சர் வாங்குறோம். ஓகேவா? ஸோ 5,000 ருபீஸ் பே பண்றோம் இல்லையா, அப்ப இதுல வந்து 2 அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ் ஆகி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கேஷ் அக்கௌண்ட், அமௌண்ட் வெளியே போகுது இல்லையா. கேஷ் அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட், இது வந்து அசெட், ஸோ ரியல் அக்கௌண்ட்.
நெக்ஸ்ட் பணத்தை கொடுத்து நம்ம என்ன வாங்குறோம்? ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சர்ன்றது என்ன? இதுவும் அசெட். ஸோ அசெட் வந்து எந்த ஹெட்டிங்ல வரும்? ரியல் அக்கௌண்ட். இப்போ இந்த டிரான்சாக்ஷன்ல இருக்கிற ரெண்டு அக்கௌண்ட்ஸுமே என்ன அக்கௌண்ட்? ரியல் அக்கௌண்ட். ஓகே, இப்போ ரியல் அக்கௌண்டோட ரூல்ஸ் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட் இல்லையா? அப்போ இப்போ நம்ம 5000 rupees பே பண்ணி ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கிறோன்றப்ப வாட் கம்ஸ் இன்? ஃபர்னிச்சர் கம்ஸ் இன். ஃபர்னிச்சர் கம்ஸ் இன். ஸோ இது எந்த அக்கௌண்ட்ல வந்துடும்? டெபிட். ஓகே, நெக்ஸ்ட் ரியல் அக்கௌண்டோட கிரெடிட் சைட் ரூல்ஸ் என்ன? வாட் கோஸ் அவுட். ஃபர்னிச்சர் வாங்குறதுக்காக நம்ம கிட்ட இருந்து என்ன வெளியே போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு ரூபாய் நம்ம வெளியே பே பண்ணிருக்கோம்? 5000 rupees. ஸோ கேஷ் கோஸ் அவுட். கோஸ் அவுட். கோஸ் அவுட் எங்க வரும்? கிரெடிட் சைட். ஓகே, டிரான்சாக்ஷன் அனலைஸ் பண்ணி 2 அக்கௌண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணோம். ஒன்று வந்து ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், அனதர் ஒன் கேஷ் அக்கௌண்ட். ஸோ இந்த ஃபர்னிச்சர் அண்ட் கேஷ் ரெண்டுமே ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்டோட ரூல் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். வாட் கம்ஸ் இன் ஃபர்னிச்சர் கம்ஸ் இன் அண்ட் கேஷ் கோஸ் அவுட். ஸோ நம்ம ரஃப் காலம் வச்சிருக்கிறோம் இல்லையா? டெபிட் கிரெடிட். இப்போ டெபிட்ல வந்து வாட் கம்ஸ் இன்? ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சர் கம்ஸ் இன். இப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் லைன்ல என்டர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் கிரெடிட் லைன்ல என்ன எழுத போறோம்னா வாட் கோஸ் அவுட்? கேஷ் கோஸ் அவுட். ஓகே, கேஷ் அக்கௌண்ட். டேட் என்ன கொடுத்துருக்காங்க? March 3. Now the journal டேட் காலம் என்டர் பண்ண டேட் என்டர் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட்லேயே நம்ம மந்த் எழுதிட்டோம் இல்லையா? ஸோ திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண வேணாம், ஒன் டைம் எழுதினாலே போதும். இப்போ ஃபர்ஸ்ட் டெபிட் லைன் வந்து மார்ஜினை டச் பண்ணி எழுதணும் இல்லையா? வாட் கம்ஸ் இன்? ஃபர்னிச்சர் கம்ஸ் இன். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் debtor dr dot amount 5000. debit column, credit column put dash. next one margin அப்புறமா கொஞ்சம் few space விட்டுட்டு 2 போட்டு ஸ்டார்ட் பண்ணி to what goes out? cash goes out to cash account. to cash account, credit column 5000 rupees. next step, write the narration. narration என்ன? explanation. being furniture purchased for cash. That's all. then immediate ஒரு line draw பண்ணிடுங்க. okay, listen the next example. March 5, paid rent of rupees 5000 in cash. So journal step என்ன? analyzing the transaction. So இப்போ நம்ம transaction analyze பண்றப்ப 5000 rupees ரெண்ட்டுக்காக நம்ம பே பண்ணியிருக்கோம். அப்போ இதுல நம்மளோட first step என்ன? இதுல 2 accounts நம்ம analyze பண்ணணும். first account என்னன்னு பாத்தீங்கன்னா cash. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது என்ன? cash. cash என்ன account? real account. real account. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்னு கேஷ் ஆயிடுச்சு. இன்னொரு அக்கௌண்ட் என்னன்னு பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? பெய்டு ரெண்ட். இப்போ அடுத்தது என்னது? ரெண்ட். ரெண்ட்ன்றது என்ன அக்கௌண்ட்? பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் ஆர் நாமினல் அக்கௌண்ட் பார்க்கணும். பர்சனல் அக்கௌண்ட்ல அந்த பர்சன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரியல் அக்கௌண்ட்ல வந்து சொத்துக்கள் எல்லாமே இருக்கும். இப்போ ரெண்ட்ன்றது என்ன அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா ரெண்ட் வந்து பெய்டு ரெண்ட், ரிசீவ்டு ரெண்ட் இருக்கு. பெய்டுனா எக்ஸ்பென்ஸ், ரிசீவ்டுனா இன்கம். ஸோ இந்த பெய்டு ரெண்டுன்றப்ப இது நமக்கு எக்ஸ்பென்ஸ் அப்படின்றதுனால இது என்ன அக்கௌண்ட்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இதுல எது டெபிட் எது கிரெடிட்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பெய்டு ரெண்ட் ஆஃப் rupees 5000 இன் கேஷ். இப்போ நம்ம வந்து வாடகை கொடுக்குறோம் அப்படின்றப்ப மணி கம்ஸ் இன் ஆர் கோஸ் அவுட். ரியல் அக்கௌண்டோட ரூல்ஸ் என்ன? வாட் கம்ஸ் இன், வாட் கோஸ் அவுட். அப்போ இப்போ இந்த 5000 rupees கம்ஸ் இன் ஆர் கோஸ் அவுட் அப்படிங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ நம்ம ரெண்ட் பே பண்றோன்றப்ப அமௌண்ட் நம்ம கையில இருந்து வெளியே போகுது இல்லையா? அப்ப இது ரியல் அக்கௌண்ட்ல இது என்ன டைப்? கேஷ் கோஸ் அவுட். கோஸ் அவுட். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து என்ன அக்கௌண்ட்னு சொல்லியிருக்கிறோம்? நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்ன? நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ்
கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் இல்லையா. இப்ப ரெண்ட்ன்றது எக்ஸ்பென்சஸ். அப்ப எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ணணும், நம்ம டெபிட் பண்ணணும். சோ நாமினல் அக்கவுண்ட் ரூல்ஸ், டெபிட் ஆல் expenses and losses. ஓகே, இப்போ நம்ம ரஃப் காலம் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, டெபிட் கிரெடிட்னு ஜேர்னல் போடுறதுக்கு. இப்போ ஜேர்னல் போட்டிருக்க இதில் டெபிட்ல வந்து என்ன எழுதுறோம், ரெண்ட். ஏன்னா ரெண்ட் வந்து டெபிட் ஆன் எக்ஸ்பென்சஸ். ஸோ ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட். கிரெடிட்ல கேஷ் வந்து கோஸ் அவுட். கேஷ் கோஸ் அவுட்ன்றது வந்து ரியல் அக்கௌண்ட்ல என்னங்க வரும், கிரெடிட். So credit column, cash account. Okay, two accounts identify பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து rent, another one cash. Rent nominal account, cash வந்து real account. As per real account rules, credit what goes out. இப்போ 5000 rupees நம்ம ரெண்டுக்காக பே பண்றன்றப்ப நம்ம கிட்ட இருந்து அமௌண்ட் வெளியே போறது அப்படின்றதுனால இதை வந்து கேஷ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்னு போட்டு கிரெடிட் சைடு என்டர் பண்ணிட்டோம். As per nominal account rules, debit all expenses and losses. ரெண்ட்ன்றது எக்ஸ்பென்ஸ் அப்படின்றதுனால டெபிட் காலம்ல ரெண்ட் அக்கௌண்ட்னு என்டர் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஜேர்னல் என்டர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்டர் த டேட். டேட் என்ன, March 5. So first line, debit line, rent account debtor. Rent account dr dot. Rent account debtor rupees 5000. Next one, space between to cash account. To cash account 5000 rupees. Then next step, within bracket write the narration being rent paid. Being rent paid. இவ்வளவு எழுதுனாலே உங்களுக்கு போதும். இமீடியட்டா ஒரு லைன் டிரா பண்ணிடுறீங்க. That's all. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து 3 மாடல் சம் பார்த்துருக்கோம். இது வந்து பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸை பேஸ் பண்ணி போட்டிருக்கோம். இது வந்து ரியல் அக்கௌண்டோட ரூல்ஸ், இது வந்து நாமினல் அக்கௌண்டோட ரூல்ஸ். ஓகே, இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு சம்ஸ் வந்து ஜேர்னலோட ப்ரொசீஜர்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.